வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கலைந்த கனவுகள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். லதாவின் கனவான தையல் மிஷின் ஒரு நாள் காலை சுமார் 11 மணி அளவில் வந்தே விட்டது. மூடி போட்ட ஒரு சின்ன வேனில் இருந்து 2 ஆட்கள் அதை தூக்கி கொண்டு வந்து கூடத்தில் இறக்கிவிட்டு போனார்கள். அந்த ஆச்சரியத்தை முழுதும் அனுபவித்து முடியாமல் லதா அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். சீமை பசுவின் கபில நிறத்து கன்று மாதிரி சாதுவாய் இருந்தது மெஷின். பொன் மஞ்சளும் அரக்கு வண்ணமும் குழைத்து பளபளவென்று புத்தம் புதியதாய் அப்போதுதான் அச்சடித்த வெள்ளி காசு மாதிரி ஜொலித்தது. ஒரு கருப்பு பூனைக்குட்டி உட்கார்ந்திருந்தது மாதிரி இருந்தது மெஷினின் மேல் தட்டு பலகையின் மீதிருந்த பகுதி. லதா அருகில் சென்று பிறந்த குழந்தையை மிக மிக லேசாக தொட்டு பார்ப்பது போல அதை தொட்டாள். அவள் மனசுக்குள் ஜிவ் என்று சந்தோஷம் ஊற்றெடுத்தது. எத்தனை வருஷ கனவு! கடைசியில் அவளுக்கென்று ஒரு தையல் மிஷின் வந்தாகிவிட்டது. சென்ற தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னால்தான் லதா தன் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாள். அக்கா வீட்டின் எதிர் சாரியில் சற்று தள்ளி ஒரு தாத்தா தையல் கடை வைத்திருந்தார். தெருமுனையில் இருக்கும் மளிகை கடைக்கும் பேப்பர் கடைக்கும் அவள் போகும்போதும் வரும்போதும் அந்த கடையை அவள் பார்ப்பதுண்டு. மஞ்சள், பச்சை, சிவப்பு என்று தரை முழுவதும் கதம்பத்தை உதிர்த்தது மாதிரி துண்டு துணிகள் குவியலாய் இறைந்திருப்பதை பார்க்க அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த துண்டு துணிகள் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருந்திருந்தால் அதை அவள் ரிப்பனுக்கு என்று எடுத்து வந்திருப்பாள். மிஷனுக்கு பக்கத்தில் இருபுற சுவர்களிலும் ஆணி அடித்து கயிறு மாட்டியிருந்தது. அந்த கயிற்றில் புதிதாக தைக்கப்பட்ட ஜாக்கெட்டுகளும் பாவாடைகளும் ஹேங்கரில் மாட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. கடைக்கார தாத்தா பெண்கள் உடைதான் அதிகம் தைப்பார் போலும். ஹேங்கரில் தொங்கும் வண்ண வண்ணமான ஜாக்கெட்டுகளை பார்க்கும்போது பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகள் ட்ரில் வகுப்பில் வரிசையாக நிற்பது அவளுக்கு நினைவுக்கு வரும். லதாவுக்கு 18வது பிறந்த நாள் நெருங்கி கொண்டிருந்தது. அக்கா, உன் பிறந்த நாளுக்கு என்னடி பரிசு வேணும் என்றாள். எனக்கு தையல் மிஷின் வேணும். அக்காவுக்கு ஆச்சரியம். அது என்ன தையல் மிஷின்? புடவை நகைன்னு எதையாவது கேட்பேன்னு நினைச்சேன். புது மாடல் சைக்கிள் வாங்கிக்கோயேன். கடகண்ணிக்கு போக வர பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போக வசதியா இருக்குமே. ம். லதா தலையை இப்படியும் அப்படியுமாக அசைத்தாள். எனக்கு தையல் மிஷின் தான் வேணும் என்று ஒரே அடமாக சொன்னாள். அக்கா மீண்டும் சிரித்தாள். அக்கா லதாவை தங்கை என்று சொல்வதில்லை, மூத்த மகள் என்று சொல்வது வழக்கம். தையல் மிஷினை வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போற? தைப்பேன். என்ன தைப்ப? உனக்கு ஜாக்கெட், மாமாவுக்கு சட்டை, புஜ்ஜிக்கு பாவாடை எல்லாம் தைப்பேன். மிஷினுக்கும் துணி தைக்கிறதுக்கும் நடுவுல தையலுங்கிற விஷயம் ஒன்று இருக்கிறது தெரியுமில்ல? மிஷின் வாங்கி கொடுத்துட்டா மறுநாளே உட்கார்ந்து தச்சுட முடியுங்கிற மாதிரி பேசாத. முதல்ல தைக்க கத்துக்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு மிஷின் வாங்கலாம். இந்த வருஷம் புடவை வாங்கிக்க. போக்கா என்றாள் லதா. ஆனாலும் அவளுக்கு அக்காவின் பேச்சில் இருக்கிற நியாயம் புரிந்தது. அக்கா வீட்டுக்கு சற்று தூரத்தில் அரசமர தெருவில் ஒரு மாமி தையல் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வந்தாள். சொல்லிக் கொடுப்பதில் சூரி என்று அவளுக்கு பெயர். மாமியை பார்த்த மாத்திரத்தில் லதாவுக்கு பிடித்து போய்விட்டது. மாமி நடு வயதுக்காரி. அந்த வயதுக்கேற்ற பாந்தமான பருமன். கோணல் வகிடு எடுத்து சீவி இருந்தது வித்தியாசமான முகத்தோற்றத்தை அவளுக்கு தந்திருந்தது. மாமி தினமும் காலை 9 மணி முதல் 10:30 வரை வகுப்புகள் எடுத்தாள். அவள் அதிகமான மாணவிகளை சேர்த்து கொள்வதில்லை. ஒவ்வொருத்தர் மீதும் தனி கவனம். தொடக்கத்தில் செய்தித்தாள்களை கொண்டு அளவுகளுக்கேற்ப வெட்ட பயிற்சி கொடுப்பாள். கட்டிங் வகுப்பு என்பது செய்தி பத்திரிகையில்தான் ஆரம்பிக்குமாம். லதாவுக்கு அதில் கொஞ்சம் ஏமாற்றம். வகுப்பில் சேர்ந்த உடனே வழவழப்பான ஒரு சாட்டின் துணியை கொடுத்து தைக்க சொல்வாள் மாமி என்று அவள் எதிர்பார்த்தாள். அப்புறம் மாமி மெஷினில் உட்கார்ந்து தைப்பதற்கு கற்றுக் கொடுத்தாள். அடுத்தபடி கைக்குட்டை, தலையணை, உறை, பாவாடை போன்றவற்றை தைப்பதற்கு லதா கற்றுக்கொண்டாள். லதா என்றாலே மாமாவுக்கு ஒரே கிண்டலாகிவிட்டது. அன்றாடம் காய்கறி வாங்குவது மாதிரி லதா அன்றாடம் 1/2 மீட்டர் 1 மீட்டர் என்று துணி வாங்கினாள். புஜ்ஜிக்கு பாவாடை தைக்கிறேன் என்று பட்டு துணி வாங்கி தரும்படி கேட்டாள்.
அக்கா மகிழ்ந்து போய் உயர்தரமான அசல் பட்டாக காதியில் கடன் பட்டு 2½ மீட்டர் வாங்கி கொடுத்தாள். துணியின் மதிப்பு 600 ரூபாய். அழுத்தமான கருநீல வண்ணத்தில் அரக்கு சிவப்பு நிற பார்டர். துணி பார்க்க மிக அழகாயிருந்தது. என்ன துரதிர்ஷ்டம்! பேசாமல் மாமியிடம் வெட்டி கொடுக்க சொல்லி இருக்கலாம். இத்தனைக்கும் தலையணை உறை தைப்பதும் பாவாடை தைப்பதும் அப்படி ஒன்றும் கம்ப சூத்திரம் இல்லை. லட்சத்தில் ஒரு தடவைதான் பாவாடை தைப்பதில் தவறுகள் நேரும். லதா லட்சத்தில் ஒருத்தியாகிவிட்டாள். முதலில் தப்பாய் போனது இடுப்பருகே வைத்த புதுவிதமான சுருக்கங்கள். அதை பல முறை பிரித்து பிரித்து தைத்து கொண்டிருக்கும் போதே அவசரமாக தீபாவளி போய் பொங்கல் வந்துவிட்டது. மாமி கண்டித்து சொல்லிவிட்டாள். அவளுடைய தையல் நிலையத்தின் பெயர் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற பொறுப்பு அவளுக்கு இருப்பதாகவும், ஒரு பாவாடையின் மேல்புறம் அவ்வளவு அசிங்கமாக இருப்பதை தான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், அந்த பகுதியை வெட்டி களைந்துவிட்டு வேறு புதிய உருப்படியை லதா தைத்துத்தான் ஆக வேண்டும் என்றும் சொல்லிவிட்டாள். அதற்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை லதாவின் தையல் பள்ளி கட்டணத்தில் இருந்து குறைத்து கொள்ளவும் சம்மதம் என்று அறிவித்தாள். பணம் பற்றிய உத்தரவாதம் ஒரு பொருட்டல்ல. எனினும் முதல் உருப்படியை குருவின் ஆசையோடு உருவாக்குவதே நியாயம் என்பதால் லதா மாமியின் ஆலோசனைக்கு அடிபணிந்தாள். பாவாடை உயரத்தில் சற்றே குறைந்து போனால்தான் என்ன, நவநாகரீக மிடியாக்கிவிட்டால் போகிறது. வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பாவாடையை பிரித்து அம்பர்லா கட் என்று 3 துண்டுகளாய் வெட்டினாள். அதில் ஏதும் கோளாறு நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வீட்டில் இருக்கும் செய்தித்தாள்களில் வெட்டி வெட்டி பார்த்தும் மனம் சமாதானம் அடையாமல் பழைய பெட்ஷீட், வேட்டி, அக்காவின் பழைய சேலை, தாவணி என்று பல துணிகளை உபயோகித்து பொறுமையாக லதா பழகி கொண்டாள். இனிமேலும் வெட்டி பார்க்க வீட்டில் எதுவும் இல்லை என்ற நிலை வந்த பிறகே அவள் மறுபடியும் அந்த பாவாடை துண்டில் கை வைத்தாள். மேலே ஜம்பரும் கீழே மிடியுமாய் புஜ்ஜி தோற்றமளித்த போது லதாவுக்கு புல்லரித்தது. ஆனந்த கண்ணீர் பொங்கியது. ஆனால் மற்றவர்களின் கண்ணீர் வேறு தரத்ததாக இருந்தது. எனினும் லதாவின் உழைப்பை உதாசீனப்படுத்தக் கூடாது என்பதற்காக அதை அடக்கி கொண்டிருந்தார்கள். விஷயம் புரியாத வேலைக்காரி படார் என்று போட்டு உடைத்தாள். என்னம்மா இது, தங்க தகட்டுல குப்பை முறம் பண்ணாப்ல? லதா கவலைக்குள்ளானாள். புஜ்ஜிக்கு வருத்தம் மேலிட்டது. போ சித்தி, அங்கம்மாவே மொரம்னு சொல்லுது, நான் இதை போட்டுக்க மாட்டேன். அங்கம்மா போன்ற ஒருத்தி முறம், உரல், உலக்கை, அடுப்பு போன்றவற்றைத்தான் உதாரணமாக சொல்ல முடியும். அதை பொருட்படுத்தக்கூடாது. அப்படி அவளை சொல்ல வைக்கிற சமூக, பொருளாதார, உளவியல் ரீதியான காரணங்களை எல்லாம் தன்னால் ஆன மட்டும் லதா விளக்கியும் புஜ்ஜி அவற்றை புரிந்து கொள்ள மறுத்தாள். விலை உயர்ந்த பட்டு துணியை பாழ் செய்துவிடக்கூடாது என்பதில் லதா திடமாக இருந்தாள். சரிகை பகுதியை கத்தரித்து எடுத்துவிட்டால் மிடி பாந்தமாகிவிடும் என்ற பொது கருத்து தைரியம் தந்ததால் சரிகையை கத்தரித்தாள். சரிகை தனியாக இருந்தாலும் தப்பில்லை. அது ஒரு நாளும் பாழாய் போய்விடாது. டிசைன்கள் இல்லாத பாவாடை ஒன்றை தைத்து அதில் சரிகையை இணைத்து விடலாம். இப்போது அது ஃபேஷன் கூட. எதுவும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறான் பாத்திரக்காரன். சரிகை கரை கத்தரிக்கப்பட்டதும் மிடி ஒரு விதமான ஃப்ராக்கின் தன்மை உடையதாகிவிட்டது. உயரத்தை சற்றே குறைத்தால் மினி ஸ்கர்ட் எனப்படும் இலக்கணத்துக்குள் அடங்கும் என்பதால் லதா அப்படியே செய்து முடித்தாள். அப்பாவோட பனியனை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காப்புல இருக்கு. இதை போட்டுக்கிட்டாலும் மேலே வேற எதையாவது உடுத்திக்கிட்டாதான் வெளியே போக முடியும். உள்பாவாடையை பட்டுலையும் மேலே பாலிஸ்டரையும் போட்டுக்கிட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணுவாங்க. அனைவரும் பெருங்குழப்பத்துக்கு ஆளானார்கள். லதா மட்டும் பட்டு துணி உபயோகப்படுத்தப்படாமல் பாழாகி விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டாள். கடைசியாக வெவ்வேறு அளவில் 3 துண்டு துணிகள் மிஞ்சின. மாமாவுக்கு கர்ச்சீப், அக்காவுக்கும் தனக்கும் ஸ்கார்ஃப், புஜ்ஜிக்கு ரிப்பன். இந்த மாதிரி கைக்குட்டையை உபயோகிக்கிற மாதிரியாயிருக்கு தமிழ்நாடு. ஒரு ஆல்ப்ஸ், ஒரு பைரனிஸ், குறைந்தபட்சம் ஒரு இமயமலையையாவது இங்கே ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சா எவ்வளவு சௌகரியமா இருக்கும். கைக்குட்டையை வேஸ்ட் ஆக்காம உபயோகப்படுத்தணும்னா ஒரு காஷ்மீர் ட்ரிப் அவசியம். நீ கூட ஸ்கார்ஃபை தலையை சுத்தி கட்டிக்கலாம். சங்கம் படத்துல வைஜெயந்தி மாலா கட்டிக்கிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி.
என்னவோ அரபு ஷேக்குகள் மாதிரி ஆயிட்டோம். பட்டுல கைக்குட்டை அது இதுன்னு. சாதாரண பஸ் கண்டக்டர் குடும்பம்னு யாராவது நம்புவாங்களா? காதியில கடனா வாங்கின பட்டு பாவாடை கைக்குட்டை ஆயிடுச்சு. ம். அக்கா தான் சொன்னாள். அளவாக கத்தரிக்காததுதான் தப்பே தவிர லதாவின் தையல் கலை பழுதில்லாதது. தையல் கற்பிக்கிற மாமியின் அறிவுரையை கேட்டதுதான் தப்புக்கு காரணம். லதாவுக்கென்றே பெரிய கத்தரிக்கோலும் தையல் மெஷினும் இல்லாதிருப்பதும் பிற காரணங்கள். அக்கா மேலும் தைரியம் சொன்னாள். குதிரையில் இருந்து கீழே விழாமல் குதிரை சவாரி கற்றுக்கொள்ளவே முடியாது. சைக்கிள் சவாரியும் அப்படித்தான். ஏன் கார் கூடத்தான். சுருக்கமாக சொன்னால் எல்லா தொழிலுமே அப்படித்தான். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்று பழமொழியே இருக்கிறதே. ஆகவே மனம் தளராமல் தைக்க வேண்டும். அது ஒன்றே தையலை நன்றாக கற்றுக்கொள்ளும் வழி. தையல் நன்றாக வந்துவிட்டால் அவளே ஒரு தையல் கடை வைத்து விடலாம். தனக்கென்று ஒரு வருமானம் இருந்தால் அது அவளுடைய திருமண வாய்ப்பை பிரகாசப்படுத்தும். வரப்போகிறவன் தையல் தெரிந்தவனாக இருந்துவிட்டால் அல்லது தையல் கலையில் ஆர்வமுடையவனாக இருந்துவிட்டால் மிகவும் வசதி. இல்லாவிட்டாலும் தப்பில்லை. நாளடைவில் அவள் கூட ஒரு தையல் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கலாம். எங்காவது பேங்கில் கடன் வாங்கி 500 மெஷின் வாங்கி போட்டால் அவள் பார்த்து 4 பேருக்கு வேலை தரலாம். ஏதாவது ஒரு ரெடிமேடு துணிக்கடை அல்லது எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனியில் ஆர்டர் பிடிக்க வழி செய்து கொண்டால் லட்சம் லட்சமாக கூட சம்பாதிக்கலாம். எனவே பேங்கில் தையல் இயந்திரத்துக்காக கடன் வாங்குவது என்று முடிவாயிற்று. அதற்காக கிராமத்தில் இருந்தபடி விவசாயம் பார்த்து கொண்டிருந்த அப்பா வரவழைக்கப்பட்டார். பேங்க் போன்ற நிறுவனங்களில் இருந்து கடன் வாங்குவதில் அவரது அனுபவமும் ஆற்றலும் எல்லையற்றன. உலகம் தொடங்கிய நாள் முதல் கடன் வாங்குவதற்கு எத்தனை வகையான முறைகள் உள்ளனவோ அத்தனை விதங்களிலும் கடன் வாங்கும் வல்லமை அவருக்கு உண்டு. கன்சல்டன்ட் என்ற போர்டு போட்டு கொள்ளவில்லையே தவிர கிராமவாசிகளுக்கு இது விஷயத்தில் அவரே கௌரவ ஆலோசகர். ஆனாலும் அப்பா தன் அடக்கத்தோடு தனக்கு தெரிந்த லோன்கள் கையளவு, தெரியாதவை கடல் அளவு என்றே சொல்லி வந்தார். இவ்வளவுக்கும் அவர் ஒன்றும் குரு பாரம்பரியமாக இந்த லோன் வாங்கும் வித்தையை கற்றவர் இல்லை. தரிசாய் கிடந்த நிலத்தில் கோழி பண்ணை வைக்கலாம் என்பதாகத்தான் அவர் வாழ்வில் கடன் வாங்கும் படலம் துவங்கிற்று. கோழிகள் நோய் வந்தும் உணவாகியும் உலகை நீத்ததன் பின் கடன் மட்டும் மிஞ்சியது. அதை அடைக்க செய்த முயற்சிகள் ஆட்டு லோன், மாட்டு லோன், கடனில் விதை, கடனில் உரம், விவசாய கடன், நில அடமானம், நகை அடமானம் என்று பரிமாணங்கள் கொண்டது. அப்பாவை புறப்பட்டு வர சொல்லி அக்கா கடிதம் போட்டாள். கண்களை மூடியிருக்கும் போதும் திறந்திருக்கும் போதும் லதா ஒரே கனவை கண்டாள். தொடுவானம் வரை நீண்டிருக்கும் பெரிய ஹால். அதில் வரிசையாக தையல் இயந்திரங்கள். கண் இமைக்கவும் நேரமில்லாமல் தைத்து கொண்டே இருக்கும் இளம் பெண்கள். தையல் இயந்திரங்களின் கீழே விழும் துண்டு துணிகள் மலை என குவிந்து கிடந்தன. அவற்றை அப்புறப்படுத்த லாரிகள் வேறு வந்து போய்க் கொண்டிருந்தன. தையல் இயந்திரங்களின் ஒலி இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இம்முறை அப்பாவின் லோன் வாங்கும் தொழில்நுட்பத்திறன் படு பயங்கரமான தோல்வியை தழுவியது. கடையை காட்டினால் மட்டுமே தையல் இயந்திரத்துக்கான லோன் தர முடியும் என்று மேனேஜர் சொன்னார். தையல் இயந்திரத்தை காட்டினால் வாடகைக்கு கடை தருவதாக சொன்னார் கட்டிடத்தின் சொந்தக்காரர். வழக்கம் போல அக்காதான் சிக்கலை அவிழ்த்தாள். குடும்பத்திலேயே அவள்தான் அறிவாளி. அதனால் தான் SSLC பாஸ் பண்ண முடிந்தது. அக்கா அதிர்ஷ்டக்காரியும் கூட. படிப்பை நிறுத்திய மறு வருஷமே நிரந்தர மாத வருமானம் உடைய ஒருவனை திருமணம் செய்து கொள்ள முடிந்தது. அப்பா தன் திறமையை உபயோகித்து அக்காவை புகழ்ந்து தள்ளினார். கை வளையலை அடமானம் வைத்து அக்காதான் தையல் இயந்திரத்தை வாங்கினாள். லதா அதை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கே போய் விடுவது என்று முடிவாயிற்று. அங்கே இந்த தொழிலில் போட்டி குறைவாய் இருக்கும் என்றாள் அக்கா. அங்கேதான் அப்பாவால் சகல விதமான கடன்களும் வாங்க முடிகிறது. ஆகவே ஏதாவது ஒரு கடனை வாங்கி தையல் இயந்திரமும் வாங்கியதால் ஏற்பட்ட கடனை அடைக்க வழி செய்ய வசதியாயிருக்கும். ஒருவேளை இன்னும் சில இயந்திரங்கள் கூட வாங்கலாம் என்றார் மாமா. உள்ளூரிலேயே தான் உண்டு, தன் தொழில் உண்டு என்று லதா இருந்தால் அவளை தேடி வரன்கள் தாமே வருவார்கள் என்றார் அப்பா. தன்னை அனாவசியமாக சண்டைக்கு இழுத்து
என்னத்த பெருசா கிழிச்சிட்ட என்ற கேவலமாய் பேசும் பக்கத்து வீட்டு பெண் பாக்கியத்தின் முன்னால் தான் ஒரு கெட்டிக்கார டெய்லர் என்பதை காட்ட வேண்டும் என்று லதா நினைத்தாள். வீட்டுக்கு வந்த தையல் இயந்திரத்தை தொட்டு தொட்டு பார்த்து மகிழ்ந்தாள் லதா. புஜ்ஜி சுற்றி சுற்றி வந்து கை தட்டி ஆர்ப்பரித்தாள். ரூமுக்குள்ள கொண்டு போய் வைங்க, இடுப்பில் கை ஊன்றி நின்றபடி கட்டளையிட்டாள் அக்கா. வழக்கமாக மாமாவின் பாயை விரிக்கும் இடத்தில் மெஷினை வைத்து கொண்டிருந்த அக்காவை பார்த்து, இருக்கிறதே ஒரு ரூம், அதுக்குள்ள இதை கொண்டு போய் வச்சுட்டா நான் எங்க படுத்துக்கிறது என்ற மாமா கேட்டார். சமையல் ரூமுக்கு வெளியில இருக்கிற நடையில படுத்துக்கங்களேன், ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளதான் ஊருக்கு அனுப்பிட போறமே. ஏன் அது வரைக்கும் இந்த மிஷினை அந்த மேடையில வச்சா என்ன? நல்லா இருக்கு. 1800 ரூபாய் கொடுத்து வாங்கின மிஷினை அங்கேயா வைக்கிறது? ஈரக்காத்து படும், துரு ஏறிடும். குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறவங்க அது மேல இடிச்சுக்கிட்டே போவாங்க. பெரிய 1800 ரூபாய். என்னை விட அது உனக்கு வசதியா போயிடுச்சு. என்ன பேச்சு பேசுறீங்க? நாளைக்கே அந்த மிஷினை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தா 1800 ரூபாய் தருவான். உங்க விஷயம் அப்படியா? அப்பா ஒரு சமாதான உடன்படிக்கையை தயார் செய்தார். லதாவும் அவரும் ஊருக்கு போய் விடுவது. மிஷின் லதாவுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டியது. அக்கா கூடிய சீக்கிரத்தில் அந்த மிஷினை ஊருக்கு அனுப்பிவிட வேண்டியது. 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அவனுடைய சின்ன மாமியாரின் ஒன்று விட்ட ஓர்படியாளின் நாத்தனாரின் பெரிய பேரன் சப்-இன்ஸ்பெக்டராக இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிட்டால் போதும். அவர் அங்கிருந்து அதை எடுத்துக்கொள்வார். ஊர் போய் சேர்ந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு வண்டி சத்தத்துக்கும் ஒவ்வொரு சலசலப்புக்கும் லதா மிஷின் எடுத்துக்கொண்டு வருகிற வண்டிதான் வருகிறதோ என்று வீட்டுக்குள்ளிருந்து தலை தெறிக்க வாசல் வரை ஓடுவாள். ஹாரன் சத்தம் கேட்டதும் அவள் கால்கள் அனிச்சையாய் ஓடின. வீடு என்பதே ஒரு சின்ன அறைதான். ஒரு மூலையில் பூஜை, இன்னொரு மூலையில் படுக்கை, மற்றொரு மூலையில் சாப்பாடு. இல்லாவிட்டால் அவள் ஓடிய தினசுக்கு பிடி உஷாவையே மிஞ்சக்கூடிய அளவு பயிற்சி அவளுக்கு ஏற்பட்டு விட்டிருக்கும். அன்று காலைதான் அம்மா லேசாக கோபித்து கொண்டாள். வர்ற பொருள் நம்ம வீட்டு வாசல் வரை தானாவே வரத்தானே போகுது. எந்நேரமும் தெருவையும் ரோட்டையுமே எதுக்கு பார்த்துக்கிட்டு நிற்கணும்? ஏன் இப்படி நாள் பூரா வீட்டுக்கும் தெருவுக்கும் ஓடணும்? உண்மைதான். முன்பெல்லாம் எப்போதாவது ஊருக்குள் வரும் டாக்ஸிகள் அல்லது பண்ணையார் வீட்டு கார் மட்டும்தான் ஹாரன் ஒலியை எழுப்புவது வழக்கம். இப்போதோ ஐஸ்காரன், பஞ்சு மிட்டாய்க்காரன், சினிமா நோட்டீஸ் விநியோகிப்பவன், எலி மருந்து விற்பவன் என்று பலரும் அதே ஹாரன் ஒலியை எழுப்பத் தொடங்கி இருந்தார்கள். ஹாரன் ஒலிக்காக எழுந்திருந்து ஓடவே கூடாது என்று திடமான முடிவெடுத்தாள் லதா. ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டே இருந்ததாலோ, மத்தியான சாப்பாடு அப்போதுதான் சாப்பிட்டிருந்தாள் என்பதாலோ, ஏற்கனவே படித்திருந்த மாத நாவலையே படித்து கொண்டிருந்ததாலோ அவளுக்கு தூக்கம் கண்ணை சுற்றியது. அந்த நேரத்தில்தான் சட சடவென்று பேரொலி அவள் காதில் விழுந்தது. 100 பேர்கள் ஓடுகிற சத்தம், கூச்சல். ஒரு தடவை பக்கத்து ஊருக்கு சர்க்கஸ் வந்திருந்த போது, யானை பாகன் காசு வாங்க யானையோடு ஊருக்குள் வந்தபோது ஊர் சிறுவர்கள் உண்டாக்கிய கூச்சலுக்கு சற்றும் குறையாத கூச்சலாய் இருந்தது அது. அம்மாவாலேயே ஆவலை அடக்க முடியவில்லை. தெருமுனைக்கு போய் பார்த்தாள். லதாங்கிறவங்க வீடு எங்க இருக்குது? சப்-இன்ஸ்பெக்டர் தான் ஜீப்பில் தையல் மிஷினை போட்டு எடுத்து கொண்டு வந்திருந்தார். ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு போகும் வழிதானாம். அப்படியே கொடுத்து விட்டு போய்விடலாம் என்று வந்தாராம். அம்மா பதறி போனாள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரித்து கொண்டே போனது. குழந்தைகளும் சிறுவர்களும் மட்டும் இருந்த கூட்டத்தோடு இப்போது பெண்களும் பெரியவர்களும் கூட சேர்ந்து கொண்டார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதி சப்-இன்ஸ்பெக்டரின் தொப்பி, பெல்ட்டில் நடுவே பளபளக்கும் உலோகம், தோள்பட்டையில் வீற்றிருக்கும் நட்சத்திரங்கள் ஆகியவற்றை கண்டு ரசித்து கொண்டிருந்தது. சிலர் ஜீப்பை, மற்றவர்கள் மெஷினை. ஒரு 10 வயது பையன் ரிவர்வியூ மிரரில் தன் முகத்தை கண்டு ஆனந்த கூச்சலிட்டான். இவ்வளவு சத்தத்துக்கு மேல் குரலை உயர்த்தி அம்மா சப்-இன்ஸ்பெக்டரையும் அவரது உறவினர்களையும் குடும்பத்தையும் வியாபாரத்தையும் விவசாயத்தையும் பற்றி விசாரித்து கொண்டிருந்தாள். யாரோ ஒரு பையன் ஸ்டீரியங்கை பிடித்து வளைத்தான். ஹாரன் இடைவிடாமல் அலறத் தொடங்கியது. தையல் மிஷினை டிரைவரும் ஊர்க்காரருமாய் சேர்ந்து இறக்கி வைத்து விட்டு போனார்கள். லதா கண்களை இமைக்காமல் மிஷினையே பார்த்து கொண்டு நின்றாள்.
அம்மா அப்பாவின் ஒரே பாலியஸ்டர் வேட்டியை எடுத்து மிஷினை சுத்தமாய் துடைத்தாள். ஒரே தினத்தில் லதாவின் புதிய திறமையும் தொழிலும் உபகரணமும் பற்றிய தகவல்கள் ஊர் முழுக்க பரவின. அதே ஊருக்குள் அவர்களுக்கு எவ்வளவு உறவினர்கள் இருந்தார்கள் என்பது மெஷினின் வருகைக்கு பிறகே லதாவுக்கும் அவள் வீட்டாருக்கும் தெரிய வந்தது. லதாவுக்கு தெரிந்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், அத்தனை பேரும் லதா என்றாவது ஒரு நாள் தையல் கற்றுக்கொண்டு மெஷினை வாங்கி விடுவாள் என்கிற தீர்க்க தரிசனத்துடன் கிழிசல் துணிகளை சேகரித்து வைத்திருந்தார்கள் என்பதுதான். அம்மா, முதல்ல புதுசா ஏதாவது தைக்கிறனே, கம்மி விலையில 70 சென்டிமீட்டர் துணி வாங்கித்தாயேன், உனக்கு ஜாக்கெட் தச்சு தர்றேன், மஞ்ச கலர்ல எடுத்து கொடு, மங்களமான ஆரம்பமா இருக்கட்டும். வீட்டுக்கு வருகிற அத்தைகள், மாமிகள், பெரியம்மாக்கள், சித்திகள், அக்காக்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. தைத்து கொடுப்பதற்காக அவர்கள் கொண்டு வந்த கிழிசல் துணிகளால் வீடு நிறைந்தது. வருபவர்களுக்கு குடிக்க காஃபியும் டீயும் போட்டு போட்டு மாத செலவுக்கு என்று வாங்கி வைத்திருந்த சர்க்கரை சில தினங்களிலேயே தீர்ந்து போனது. அதோடு கூட நூல் வாங்குவதற்கு லதா தன் கை பணத்தை செலவழிக்க வேண்டியிருந்தது. ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் ஊதியம் இல்லாமலேயே அவள் உழைக்க வேண்டி வந்தது. சோர்ந்து போன லதா மனம் உடைந்து போனாள். ஏமா, இந்த ஊர் ஜனங்க புது துணியே தைக்க மாட்டாங்களா? தைப்பாங்க, டெய்லர் கடைக்கு எடுத்துட்டு போய் தச்சுக்கிட்டு வருவாங்க. நான் டெய்லர் இல்லையா? நீ டெய்லர் தான், ஆனா நீ கடை வச்சிருக்கலையே. டெய்லருங்கிறது ஒரு பாய். தோளில் இன்ச் டேப், விரல்ல அங்குஸ்தான், பின்னால பக்கத்துல எல்லாம் கண்ணாடி அலமாரி, காஜா எடுக்க பையன், இதெல்லாம் இருக்கணும். அம்மா, அப்பா கிட்ட சொல்லி வாடகைக்கு எனக்கு மெயின் ரோட்ல ஒரு கடை பிடிச்சு தர சொல்லேன். வாய் மேலேயே போடுவேன், பேசாம போயிரு. எனக்கு தைக்கவே தெரியாதுன்னு நினைக்குதுமா இந்த ஊர் ஜனம். நானும் வரவங்க கிட்டெல்லாம் நீ தைச்ச ஜாக்கெட்டை எடுத்து போட்டு தான் காட்டுறேன். கன நேர மௌனத்துக்கு பின் அம்மா சொன்னாள், ஒருவேளை அதை பார்த்துட்டு தான் யாரும் புது துணியை தர பயப்படுறாங்களோ என்னவோ. மனதை கல்லாக்கி கொண்டு லதா முடிவெடுத்தாள். அப்பா, குளிக்க சாப்பிடக்கூட நேரம் இல்லாம என்னால் இப்படி தச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மிஷினை வச்சுக்கிட்டு தச்சு தர மாட்டேன்னு சொன்னாலும் வீண் மனஸ்தாபம். அதனால இதை வர்ற விலைக்கு யாருக்காவது வித்துடுங்க. அப்புறம் வருத்தப்படுவமா, எவ்வளவு ஆசையா வாங்கினேன். இல்லப்பா, வருத்தமே படமாட்டேன், தயவு பண்ணி வித்துடுங்க. மெஷினை பல பேர் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். அநியாய விலைக்கு கேட்டார்கள். வாங்கி 1 வருஷம் கூட ஆகலைங்கிறீங்க, ஆனா 10 வருஷம் உடைச்சாப்புல ஆயிட்டது. அதுக்கேத்த விலை தானே தர முடியும். மெஷின் கை மாறின மறு மாசம் அக்கா மாசி மகத்துக்கு ஊருக்கு வந்திருந்தாள். கையில் இருந்த பையை கூட கீழே வைக்காமல் வீட்டுக்குள் எட்டி பார்த்தாள். லதா, எங்கடி மெஷினு? உள்ளே இருந்து வந்த லதா அக்காவின் தோளில் சாய்ந்து கொண்டு விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.